பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காள பெருமக்களே, நான் சொல்றத கவனமா கேளுங்க. தமிழ்நாட்டுல தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி உதயமானதுலருந்து உதயசூரியனுக்கு தூக்கமே இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. காரைக்குடி மாவட்டத்துல, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில வந்து பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் தலைமையில நெறைய பேர் வந்து அவர் கட்சியில வந்து இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க தாவேகால, அவர் முன்னிலையில. சமீபத்துல ஆட்டோக்காரங்கலாம் சப்போர்ட் பண்ணி அவர்கிட்ட இணைஞ்சிருக்காங்க. ஆட்டோக்காரங்க இணைஞ்சுட்டாங்க அப்படின்னாலே அந்த கட்சி வெற்றிங்கிறது தான் உறுதி. அப்படி இருக்கும்போது, அவருக்கு போட வேண்டிய ஓட்ட அதிகாரிகள் வந்து வயசானவங்க கிட்ட, அவரு வந்து டிவிக்கு பிரபுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னத வந்து, இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உதயசூரியனுக்கு வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க. சமீபத்தில மக்கள் வந்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. அதே மாரி தான் கடலூர்ல திட்டக்குடின்ற ஊர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வயசான முதியவங்களோட ஓட்ட வந்து ரூ. 1000 பணம் கொடுத்து உதயசூரியனுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டையும் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மாவோட பேரன் வந்து, "எப்படி நீங்க வந்து எங்க பாட்டியோட ஓட்ட வந்து திருடலாம்? எனக்கு ஓட்டு நீங்க திருப்பி தரணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து சர்க்கார் படத்துல வர ஒரு விரல் புரட்சி மாரியே மாறிரும்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் திமுக, அதிமுகன்னு இருந்த காலம், இப்ப டிவிக்கு உள்ள வந்ததுலருந்து மக்கள் வந்து ஏன் காசு குடுத்து ஓட்டு வாங்குறீங்க? முதியோர்களோட ஓட்ட ஏன் திருடுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையாவே தளபதி விஜய்க்கு தான் வந்து இவ்ளோ தூரம் வந்து மக்கள் வந்து பாடுபடுறாங்க அப்படிங்கிறது கண்கூடாவே தெரியுதுங்க. அதனால மக்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதியவர்கள் வந்து யாருமே வந்து பூத்துக்கு வந்து ஓட்டு போட தேவையில்ல. அவங்கள தேடி வீட்டுக்கே வருவோம். அவங்க வீட்ல இருந்தபடியே ஓட்டு போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தான் ரீசென்ட்டா ஒரு திட்டத்த வந்து அறிமுகப்படுத்துனாங்க இந்த கவர்மெண்ட். இந்த திட்டத்த இந்த கவர்மெண்ட் அறிமுகப்படுத்துனது ஒரு வகையில நல்லது. ஏன்னா வந்து வெயில்ல வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த வயசானவங்களால நின்னு ஓட்டு போட முடியாது. அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது தான். ஆனா, அதவே வந்து அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கும்போது தான் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய செயலா வந்து இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யாராச்சும் குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட உறவினர்கள், அந்த வயசானவங்களுக்கு கூட நின்னு அவங்க எந்த சின்னத்துல வந்து ஓட்டு போடணும்னு சொல்றாங்களோ, அவங்களே வந்து ஓட்டு போடுற மாரி அவங்க கூட நிப்பாட்டி வச்சு ஓட்டு போடுறதுல என்ன வந்து இவங்களுக்கு கெட்டு போயிருவாங்க. யாரையுமே பக்கத்துல விடாம இவங்களா அவங்க கைய புடிச்சு, இவங்களுக்கு தேவையான சின்னத்துல வந்து ஓட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு அந்த திட்டம்? அ எதுக்கு அந்த திட்டம்னு கேட்கிறேன். அதனால வந்து தயவு செஞ்சு இனிமேல் வந்து வயசானவங்கள்ட்ட யாராச்சும் ஓட்டு எடுக்க வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்க குடும்ப உறுப்பினர் அனுமதி இல்லாம, அவங்க பக்கத்துல இல்லாம, வேற யாரும் அவங்கள ஓட்டு போட விடக்கூடாது. இத வந்து நீங்க வந்து கண்ணும் கருத்துமா கண்கொத்தி பாம்பா இருந்து பார்த்து, இந்த மாரி தீய சக்திகள் ஜெயிப்பதை தவிர்த்து, இந்த மாரி ஓட்டு திருடும், களவாடும் கலாச்சாரத்தை ஒழித்து, கள்ள ஓட்டு என்ற முறையை தவிர்த்து, தமிழ்நாடு அடுத்த பீகாரா மாறாம இருக்கணும் அப்படின்னா, நீங்க கூடவே இருந்து பார்த்து அந்த ஓட்ட போட வைக்கணும். இதுதான் இந்த சேனல் மூலியமா உங்ககிட்ட நான் கேட்டுக்கிற கோரிக்கையா இருக்கும். நன்றி மக்களே! வணக்கம்.